நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி மகத்துவமான ராசி, மகிமையான ராசி, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்ததிபதியாக சனி பகவான் இடம்பெற்ற ராசி. அதாவது மகர ராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களை பற்றி பேசுகிறதா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம குரு பயிற்சிக்குள்ளே வந்துடும், சரியா? கிட்டத்தட்ட மகர ராசிக்கு 12 வருடத்துக்கு பிறகு, அதாவது 11 வருடம் முடித்து 12ஆவது வருடத்தில் நம்முடைய குரு பகவான் உள்ளே வரார் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு. பொதுவாகவே குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க, உண்மைதானே? குரு பார்வை கோடி நன்மைங்கிறது உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உச்ச வீட்டில் உட்காந்து கடகத்தில் அமர்ந்து உங்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்க்க போகிறேன். சிறு வயதிலிருந்து அதிகமாக தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மகரம்னு சொல்லி பாருன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து, அதாவது எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, நம்ம என்னன்னு சொல்லுவோம், 12 ராசினர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 11-13 வயசு அந்த குழந்தை பருவத்தை கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமையில், அந்த லைஃப் ஸ்டைலை என்னென்னு எட்டி பார்க்கக்கூடிய நிலைமையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 80% மகர ராசிக்காரங்க தியாகம்ங்கிற ஒரு கொள்கையை கொண்டுகிட்டே வருவாங்க. ஏப்பா நீ படிக்கலைன்னு கேட்டால், நான் நல்லா படிப்பேங்க, ஆனால் என் தங்கச்சிக்காண்டி படிக்கலை, என் தங்கச்சி காலேஜுக்கு போகணும். நான் நல்லா படிப்பேங்க, எங்கள் அண்ணன் பெரிய உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறக்காண்டி நான் படிக்கலை, எங்கள் அண்ணன் படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் அக்காக்காண்டி படிக்கலை, என் அண்ணனுக்காண்டி படிக்கலை, இல்லை என் தம்பிக்காண்டி படிக்கலை அப்படிங்கிற வார்த்தை ஒரு இடத்துல வருது. அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் படிக்கலைங்க அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல வருதுன்னா கூட்டு, அதுவும் அந்த சின்ன வயசில் வருதுன்னா அதை கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேர் மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் மகராசிக்காரன் உங்கள்கிட்ட தானே பேசிக்கிறீங்க, நீங்களாக தான் இருப்பீங்க, உண்மைதானே? ஏன்னா நான் ஏதாவது ஒரு காற்று வாக்கில் ஒரு காதல் மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல. ஸோ உண்மைதானே என்பதை நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 7.5 சனி பிடியிலிருந்து விலகிய மகர ராசிய நேர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல குரு வீட்டில் அமர்ந்த நிலையில்
பல முயற்சிகள், பல தடுமாற்றங்கள், பல போராட்டங்கள், பல இன்னல்களை சந்தித்து சமாளித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு மகர ராசிக்காக ஒரு தெளிவான சிந்தனையில் சிறப்படைய போகிறீங்க. பல முயற்சி எடுத்து முடியலைங்கிற வார்த்தையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி அனைத்துமே இனிமேல் வெற்றி பெறப்போகுது. மகரத்தால் முடியாது, யாராலையும் முடியாது அப்படிங்கிற சிகரத்தை தரக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகுது. தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம், அந்தஸ்து என்ற பலவிதமான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்பது உண்மை. மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே திருமணம் முடிவதில் தடை இருக்குது என்றால், வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வரன் அமைய மாட்டேங்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த தடை உடைத்து உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. இல்லைங்க, என் அண்ணனுக்கும் என் அக்காவுக்கும் கல்யாணம் முடியல, என் தம்பிக்கும் என் தங்கைக்கும் கல்யாணம் முடியல, ஸோ இவங்களுக்கு திருமணம் முடித்தப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தில் மகர ராசி பெண்ணோ மகர ராசி ஆணோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லட்சியம் உறுதியாக நிறைவேறும். உங்கள் எண்ணங்கள் உறுதியாக வெற்றி பெறும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு. அது உங்களுக்கா உங்கள் கூட பிறந்த உறவுகளுக்கா என்பதை உங்கள் சுய ஜாதகமும் கோச்சார கிரக ரீதியாக அவர்களுடைய ஜாதகமும் நிர்ணயம் பண்ணும் என்பது உண்மை. மேலும் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். தொழில் எப்படியா வெற்றி பெற்றணுக்கு ஒரு எண்ணம் பொதுவாகவே இருக்கும். ஆனால் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்மறையான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் வருங்கிறக்காண்டி ஒரு ஹார்ட் ஒர்க் அதிகமாக உழைப்பீங்க. ஆனால் வேலையே பார்க்காம சில மகர ராசிக்காரங்க சில பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. தொழிலே பண்ண தெரியாமல் தொழிலை வேறு லெவலில் போயிருப்பான். உளுந்து வேலை பார்க்குற நீங்கள் கரெக்டாக ஒரு லெவலில் போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த நிலைமையில் மாறி உங்களுடைய உழைப்புக்கேற்ற இரட்டிப்பான ஒரு ஊதியம், உங்களுடைய உழைப்புக்கேற்ற இரட்டிப்பான லாபத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்க போகிறார். மகர ராசியில் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கை பல போராட்டங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் என்று போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமையில் சில மகர ராசிக்காரர்கள் சட்டப்படியோ அல்லது சூழ்நிலையாலேயோ கணவனை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை, அதாவது மனைவியை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை கடந்த காலங்களில் நடந்திருந்தால், இது நடந்தவங்களுக்கு மட்டும்தான், நடக்காதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நடந்திருந்தால் தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை மகர ராசி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இருக்குது என்றால் அந்த தனிமையை இனிமையாக மாற்றக்கூடிய சூழ்நிலை, உறவோடு இணைந்திருக்க சூழ்நிலை, இரண்டாவது திருமணத்துக்கான பாக்கியம் என்ற சூழ்நிலையை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் உருவாவாங்க. உங்களை பயன்படுத்திட்டு உங்களை யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ண உறவுகள் எல்லாம் தேடி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே என்னை பொறுத்த மகர ராசிக்காரங்க காதல் பண்ணாத மகர ராசி 85% கிடையாது. காதல்னால் வாழ்க்கையை தொலைச்ச மகர ராசி 95% இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? 85% காதல் பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. காதல் மூலமாக, அன்பின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக அடி மேலே அடி வாங்கினது யாருன்னா நம்ம மகரம் தான். ஸோ இப்படிப்பட்ட நம்மளுடைய ராசிக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நம்முடைய குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு மேன்மை பெறும், வெற்றியை கொடுக்கும், தன்மானத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பெரிய சிறப்பை கொடுக்க போகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் உண்டுன்னா, மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கருப்பசாமி வழிபாடு செய்வது, காவல் தெய்வமான கருப்பசாமியை மனசார கும்பிட்டு எந்த விஷயம்னா எடுங்க, கருப்பனுடைய முழு ஆசீர்வாதம், முழு ஆற்றல், முழு செயல்பாடு நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு
பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதேபோல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதேபோல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ், ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.